அடிக்கிற ரவுடி எங்கள் லவ்வாரு. நான் தனியா சிக்கன தவியா தவிக்கிற முடியல மச்சான் வேற. மிரட்டி மிரட்டி காசை புடுங்கோ தாதா இவரான அருமை பெருமைய உலகம் அறிய அடிக்கணும் ஒரு பேனர். பேசிக்காருல ஊரை சுத்தணும், காசை வாங்கின ஆள குத்தணும். அண்ணன் அடிக்கிற அடிய பார்த்து ஐயோ அம்மானு ஊரே கத்தணும். Happy birthday to you, என் சிங்கத்துக்கு happy birthday to you, என் செல்லத்துக்கு happy birthday to you, என் சிங்கத்துக்கு happy birthday to you, என் செல்லத்துக்கு. துண்டு துண்டா வெட்டி சாய்க்கணும்டா, சாதி மதத்தை பீசு பீசா சுட்டு தாக்கணும்டா. கெட்ட நினைப்ப ஓடி பார்க்காத நீ இவனோட மியூச்சுவல் ஃப்ரெண்டுங்க அண்ணன் எமனோட. சீனு காட்டாத நீ என்னாண்ட கூட்டி வருவேன் என் ஹவுசிங் போட. Happy birthday to you, எங்க அண்ணனுக்கு happy birthday to you, என் தலைவனுக்கு happy birthday to you, எங்க அண்ணனுக்கு happy birthday to you, என் தலைவனுக்கு. துண்டு துண்டா வெட்டி சாய்க்கணும்டா, சாதி மதத்தை பீசு பீசா சுட்டு தாக்கணும்டா. கெட்ட நினைப்ப ஓடி பார்க்காத நீ இவனோட மியூச்சுவல் ஃப்ரெண்டுங்க அண்ணன் எமனோட. சீனு காட்டாத நீ என்னாண்ட கூட்டி வருவேன் என் ஹவுசிங் போட. Happy birthday to you, எங்க அண்ணனுக்கு happy birthday to you, என் தலைவனுக்கு happy birthday to you, எங்க அண்ணனுக்கு happy birthday to you, என் தலைவனுக்கு. துண்டு துண்டா வெட்டி சாய்க்கணும்டா, சாதி மதத்தை பீசு பீசா சுட்டு தாக்கணும்டா. கெட்ட நினைப்ப ஓடி பார்க்காத நீ இவனோட மியூச்சுவல் ஃப்ரெண்டுங்க அண்ணன் எமனோட. சீனு காட்டாத நீ என்னாண்ட கூட்டி வருவேன் என் ஹவுசிங் போட. Happy birthday to you, எங்க அண்ணனுக்கு happy birthday to you, என் தலைவனுக்கு happy birthday to you, எங்க அண்ணனுக்கு happy birthday to you, என் தலைவனுக்கு. ஹாய் சொல்லுங்க ஹாய் ஹாய் ரைட். அப்ப என்ன பேர் பிள்ளைக்கு? என்ன பேர் உங்களுக்கு? ஆ சொல்லுங்க என்ன பேர் பிள்ளைக்கு? சத்தமா இருக்க சொல்லி விடுமா மாமாக்கு. ஆ தம்பி மாமா பேரை சொல்லு டப்பனுக்கு பேரை சொல்லிடுங்க சத்தமா. ஹரிஷா உங்களுக்கு பேர்? ஆ சரி இஞ்ச பார்க்கணும். சரி பிள்ளைக்கு பர்த்டேயா? எத்தனாவது பர்த்டே பிள்ளைக்கு? எத்தனை வயசு உங்களுக்கு? 3. அப்ப பிள்ளைக்கு 3 வயசா? ஆ ரைட். அதாச்சும் பிள்ளைக்கு 3 வயசுன்னு சொல்லி ஒரு ஆக்கள் பிள்ளைக்கு சாக்லேட் கேக் எல்லாம் அனுப்பி இருக்கணும். வேணா மிக்கி மவுஸ் மினி மவுஸ் எல்லாம் விருப்பமா? பொம்மை குட்டி விருப்பமா? டான்ஸ் எல்லாம் போட்டுருக்கணும். இன்னொரு பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுவோமா? ஆ சரி. அப்ப பிள்ளை பர்த்டேன்னு சொல்லி ஒரு ஆக்கள் உங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். விஷ் ஹாப்பி பர்த்டே. ஏன்னா விஷ் ஹாப்பி பர்த்டே. ஏன்னா அதாச்சும் பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் என்று சொல்லி பிள்ளைக்கு என்னண்டு
ஹேட்ட பிறந்த நாள் வாழ்த்துக்களா? உங்களுக்கு தான் பிறந்த நாள் ஏன்னா உங்களுக்கு பர்த்டே ஆகும்னு சொல்லி ஒரு ஆக்கள் பொம்மை குட்டிகள்கிட்ட கேக் சாக்லேட் எல்லாம் கொடுத்து அனுப்பி இருக்கணும். உங்கள்ட்ட கொண்டே கொடுத்துட்டு விரட்டாமன்னு சொல்லி. சாக்லேட் விருப்பமா? சாக்லேட் விருப்பமா? விருப்பம் இல்லையா? அப்போ எடுக்க வச்சுக்கிறீங்க, நான் கொண்டு போட்டுமா சாக்லேட்டை திருப்பி? உங்க பொம்மை குடி எடுக்கிற குட்டி கொண்டு போக போறாரு. சாக்லேட் வேண்டாமா? திரைச்சொல்லி கேளுங்க, அப்பதான் தெரியுங்க. பொம்மை குடி கேளுங்க, சாக்லேட் திரைச்சொல்லி கேளுங்க, தாங்க ஒன்று சொல்லுங்க. சரி பிள்ளைல சாக்லேட்டை கொடுங்க அழுவிக்காம. ராய்ட், அப்ப கேக் சாக்லேட் எல்லாம் வந்துருக்கு பிள்ளைக்கு பிறந்த நாளாம் என்ன? உங்களுக்கு பர்த்டே ஆகும்னு சொல்லி இப்படி எல்லாம் அனுப்பி இருக்கணும் வேணா? பிள்ளைக்கு யார் இப்படி எல்லாம் அனுப்பிட்டு தெரியுமா? ரைட், பிள்ளைக்கு யார் சாக்லேட் கேக் எல்லாம் அனுப்பினா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா யார் அனுப்பின சொல்லுங்க பாப்போம். சரி பொம்மை குட்டி பக்கத்துல பிள்ளை பக்கத்துல. அச்சா ரைட், அப்ப சொல்லுங்க பிள்ளைக்கு யார் சாக்லேட் கேக் எல்லாம் அனுப்பினது? நாங்க தெரியல. வேற ஒரு பிள்ளைகிட்ட கொடுக்க சொல்லி எங்களை தந்து விட்டு சாக்லேட் கேக் எல்லாம் கொடுத்துட்டு ஆளை ஹாப்பி ஆக்கிட்டு வாங்கன்னு சொல்லி பிள்ளைக்கு யார் அப்படி அனுப்பினது கேக் எல்லாம்? சித்தப்பாவா? என்ன பேர் சித்தப்பாக்கு? சித்தப்பாவா? சித்தப்பா கொடுக்கல, சித்தப்பா கொடுக்கல, வேற ஒரு ஆக கொடுத்து அனுப்பி இருக்கணும். யார இருக்கு? மாமாவா? மாமாக்கு என்ன பேர்? பிள்ளைங்க மாமாக்கு என்ன பேர்? அப்பாவும் குடிக்கலையே, வேற ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். ரைட், பர்த்டே பாய் அம்மா யார்? நீங்களா? சரி உங்களுக்கு கதைப்போமா? சரி அதாச்சும் என்ன பேர் மகனுக்கு? கிறிஸ்விக் ஏன்னா? சரி கிறிஸ்விக்கு இன்றைக்கு 3வது பர்த்டே ஏன்னா 3வது பர்த்டேன்னு சொல்லி உங்களோட ஃபேமிலியை ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்கள் வந்து மிக்கி மவுஸ் மினி மவுஸ் கிட்ட சாக்லேட் பொக்கே கேக் எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்கணும். பர்த்டே பாய்கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் டான்ஸ் எல்லாம் போட்டு எங்களோட பிறந்தநாள் வாழ்த்தையும் அவருக்கு சொல்லி கொஞ்சம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி அந்த இடத்தையும் கொஞ்சம் கலகலப்பாக்கிட்டு வாங்கன்னு சொல்லி என்னை அனுப்பி இருக்கணும். ஹாப்பியாக இந்த மாதிரி வந்தது. அவள் எதிர்பார்த்துனீங்களா மகன் 3வது பர்த்டே குட்டி சர்ப்ரைசஸ் எல்லாம் பெருமண்டு? ரைட், அதாச்சும் பர்த்டே பாய்க்கு சர்ப்ரைஸ் இல்லை, அவர் சின்ன ஆள் தானே. இப்போ உங்களை எல்லாருக்கும் தான் சர்ப்ரைஸாக இருக்க போது என்ன? சரி உங்களோட ஃபேமிலியை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி ஒரு ஆக்கள் அனுப்பி இருக்கணும். அப்போ யார் அனுப்பி இருக்கணும்னு சொல்லி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? அமிர்தன், ஹொலண்ட்லேருந்து அமிர்தன்ன்றது யார் உங்களுக்கு? ஹஸ்பண்ட் தம்பி, சித்தப்பா முறை அப்படியா? இல்லையா, அவர் கொடுக்கல. கனடாவிலிருந்து வினி அக்கா உங்களுக்கு அப்படியா? மச்சால் வினி அக்கா கனடாவிலேருந்து இல்லையே, கனடாவிலேருந்து தெரியல. ஸோ ஆனால் இந்த கிஃப்டை கொடுத்தாக்கள் சொன்னவோ கொடுத்துட்டு கேட்டிங்கன்னு சொன்னால் உடனே மங்களை கெஸ் பண்ண மாட்டினோம், கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் கட்டாயம் மங்களை கெஸ் பண்ணி சொல்லிவினோம்னு சொன்னவேன். வெளிநாட்டிலேருந்து வரையில, வெளிநாட்டிலேருந்து வரையில அதாச்சும் சொன்னவன். சிலது வெளிநாட்டில் சொந்தக்காரர் இறக்கினோம், வெளிநாட்டில் நிற்கிறார்கள் தான் சொல்லினமும் தெரியாது, கேட்டு பாருங்க சிலது எங்களையும் சொல்லலாம் என்று சொல்லி அனுப்பினவே. இப்போ அவியல் சொன்ன மாதிரி டப்பாடு வெளிநாட்டுக்கு ஓடியாச்சுன்னு கொடுத்தாக்கள் யோசிக்க போயினோம். என்னடாப்பா 2வது பர்த்டேக்கும் சர்ப்ரைஸ் வந்தானா, இந்த பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் இனி அனுப்பினமோ தெரியாது. டிஷர்ட்டை பார்க்குறீங்க முதல் வந்து ஆக்கலாம்டா, நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரோம். யாரா இருக்கும் ஏதாச்சும் ஐடியா? உங்களோட ஃபேமிலியை ரொம்ப பிடிக்குமாம். இந்த பிறந்த நாளையும் இந்த டேயையும் இந்த ஃபேமிலியையும் இன்றைக்கு ரொம்ப மிஸ் பண்ணிடுமாம்னு சொல்லி ஒரு ஆக்களை அனுப்பியிருக்கேன். அமித் தான், வேறு யாரும் இல்லை. சரி இப்போ கடைசியில் வந்து நாங்கள் சொல்லுவோம் யாருன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது, அச்சோ நாங்கள் மாறி சொல்லிட்டோமேன்னு சொல்லி. அர்ச்சனா இல்லையா? அவங்களும் இல்லை, யாருன்னு சொல்லி பார்ப்போமோ? சரி இப்படி சர்ப்ரைஸ் பண்ணது யாருன்னு தெரியான்னு சொல்ல போறீங்க அதுக்கு. நீங்கள் சொல்லுங்க பிள்ளைக்கு யார் சாக்லேட் கேட்கலாம் அனுப்பினது தெரியுமா உங்களுக்கு? சரி பிள்ளைக்கு இன்றைக்கு எல்லாரும் விஷ் பண்ணிட்டுமா உங்களுக்கு? பர்த்டே விஷ் பண்ணிட்டுமா? யார் விஷ் பண்ணல? பிள்ளை ஹாப்பி பர்த்டே சொன்னவே எல்லாரும் இன்றைக்கு. சரி அப்போ யாருன்னு பார்ப்போமோ? நீங்கள் கெஸ் பண்ணி இல்லையா அவையில்? சரியா கவலைப்பட போயிடும். என்னடா அப்பா எங்களோட பேரை சொல்லவே இல்லையேன்னு சொல்லி. வேறு யாரும் இல்லை, ஆனால் வெளிநாட்டிலேருந்து வேலை இங்கே இருக்கிற ஒரு ஆக்கள் உங்களோட சொந்தக்காரராம் என்று சொல்லி அனுப்பி இருக்கிறோம். என்ன நடக்குதுன்ற ஒரு பாப்பம்ண்டு அனுப்பி இருக்கிறோம். சான்ஸ் இருக்கா இல்லையா? அப்போ யாருன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், ஏன்னா அதாச்சும்
இன்னைக்கு என்ன பேர் சொன்னீங்க? கிறிஸ்பிக். அவருக்கு இன்னைக்கு மூன்றாவது பிறந்தநாள் என்று சொல்லி இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் அனுப்பினாக்களுக்கு உங்களோட ஃபேமிலியை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குமாம். நீங்கள் சொன்னால் சரியான விருப்பமும் கொடுவாமே. நம்மளோட ஃபேமிலி எல்லாருமே ரொம்ப பிடிக்குமாம். சேர்ந்து இன்றைக்கு உங்களோட மகன்ட பிறந்த நாள்னு சொல்லி சின்னதாக கேக் அனுப்பணும், சாக்லேட் அனுப்பணும், அவரை இன்றைக்கு சந்தோஷப்படுத்தி பார்க்கணும். இப்படி கிஃப்ட் அனுப்பினது வேறு யாரும் இல்லை, நீங்கள் வேலைக்கு சொன்ன மாதிரி. யார்? அதாச்சும் அமிர்தன் செல்லப்பா. ராய் செல்லப்பா அமிர்தன். ஏன்னா பர்த்டே பாய்க்கு தான் சித்தப்பாவா தான் சித்தப்பாவாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறார். கொண்டைய மருமகன்கிட்ட இந்த கிஃப்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவரை ஹாப்பியாக்கிட்டு சந்தோஷப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லி சந்தோஷமா? அப்ப எதிர்பார்த்தீங்களா சித்தப்பா? என்ன அப்பா என்ன நடந்தது? சித்தப்பா அப்படி சர்ப்ரைஸ் அனுப்புறாரு எதிர்பார்த்தீங்களா? சித்தப்பாக்கு என்ன பெயர் சொல்லுங்க பாப்போம். என்ன சொல்ல போறீங்க சித்தப்பா கேக் அனுப்பினது? அவ்வாண்டு கொடுத்துருங்க, அவ்வாண்டு கொடுத்துருங்க. ரைட். அதாச்சும் இப்படி பிளேன் கிஸ் கொடுத்துருங்க, பிளேன் கிஸ் கொடுத்துருங்க சித்தப்பா. சித்தப்பா தான் சொல்லி இருக்கிறார். ரைட். ஏன்னா அப்ப அவர் வந்து ஆசைப்படுறார், இவர் வந்து இன்றைக்கு சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி எப்பவுமே சிரிச்சிட்டு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் லைஃப்ல ஒரு கட்டிக்கார பிள்ளையாகவும் வரணுமான்னு சொல்லி விஷ் பண்ண சொல்லி இருக்கிறார். ஏன்னா ஓகேயா? லைஃப்ல கட்டிக்கார பிள்ளையா வருவீங்களா? ரைட் என்று ஆசைப்படுறார். ஸோ அவர் ஆசைப்படுற மாதிரி எப்பவுமே அவரோட சேர்ந்து உங்களோட ஃபேமிலி சந்தோஷமான ஒரு வாழ்க்கை பயணத்தை நோக்கி பயணிக்கணும்னு சொல்லி நாங்களும் வாழ்த்தி கொள்ளுறோம். ஹலோ, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க. Happy birthday. Happy birthday. Okay, thank you. Thank you. Right, photo எடுப்போமா? மிக்கி மினியோட நின்று photo எடுப்போமா? Right. La 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 la. நான் ரம்பலிட்டு மச்சாவைய ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ வத்து வன்மா வத்து. நான் ரம்பலிட்டு மச்சாவைய ஃபேவரிட்டு சீனை போட்டு சுத்து அவ வத்து வன்மா வத்து. வத்து வன்மா வத்து, வத்து வன்மா வத்து. சீனை போட்டு சுத்து, சீனை போட்டு சுத்து அவ வத்து வன்மா வத்து, வத்து வன்மா வத்து. சீனை போட்டு சுத்து, சீனை போட்டு நான் டக்கு விட்ட ஒரு லுக்கு அச்சிது லக்கு ஆனே தக்கு தக்கு. அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கே. 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 அவன் நீல கலரு உஜாலாம் வெல்த்து விட்டா மஜாவான். லைட்டா சுச்சா பிரைட்டா ஆச்சினி லைஃப் ஃபுல்லா குஜால்தான். கண்ணு ரெண்டும் கஜானா அந்த கொலையடிப்பேன் மச்சானா. லவ் கிவனு சுத்த விட்டு குத்துறாத பனானா. ஸ்கெட்ச் போட்டு தூக்க போறேன் கோவிந்தம்மா மெர்சலா. அந்த ஆர்சிபிக்கு காலம் வருது என்ன குறைச்சலா. கோயின் ஒரு வைரத்தை ஐஃபில் டவர் வைரத்தை உஷார் பண்ண யூஸ் பண்ணுவேன் பித்த குறைஸ் தீரத்தை. அவன் ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கே. ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கே. ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கே. ஆறான் பத்திக்க பத்தே டக்குன்னு பார்த்தான் அவதே ஜர்க்கே.